இன்றைக்கான புறமா வந்துருச்சு, வேறு லெவல் புறமா அப்படின்னு தான் சொல்லணும். டாஸ்க் பீஸ்ட் மோடில் வந்து எல்லாம் போயிட்டாங்க. எல்லாருமே அவங்களுடைய 100% எஃபர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சௌந்தர்யா இருக்கட்டும், பவித்ரா இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த முத்துக்குமரனாக இருக்கட்டும், எல்லாருமே. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை உயிரை கொடுத்து விளையாடுவாங்க. இது வந்து மிக முக்கியமான நாட்கள் இல்லையா, அதனால் எல்லாருமே உயிரை கொடுத்து விளையாடுறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதில் இந்த போட்டா பாருங்கள், நம்ம தலைவியெல்லாம் வந்து டாஸ்க் பீஸ்ட் மோடில் வந்து கிளம்பிடுச்சு. சர்ன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்காங்க. இந்த டாஸ்கோட பேர் நெருப்பு குழியாமா. அதில் என்னென்னா முன்னாடி வந்து ஃபோட்டோ, எல்லார் ஃபோட்டோவும் இருக்கும். அதில் யார் ஃபோட்டோவும் நம்ம யார் முதல்ல எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு ஃபோட்டோவை யார் எடுத்துகிட்டு அந்த பக்கம் இருக்க பெல்லை போய் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து யார் இந்த கேம்லேருந்து எலிமினேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ்க் வந்து வடிவமைப்பட்டிருக்கு. இதில் வந்து என்னென்னா இப்போ ஒரு தகவல் வருது, சௌந்தர்யா இன்றைக்கி வந்து 4 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி முத்து வந்து 5 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி தரல. நம்ம லைவை பார்த்துட்டு வந்து அப்டேட் பண்ணுறோம். இந்த ஒரு கேமை பொறுத்தவரையும் கூட சவுண்டு என்னென்னா தன்னுடைய 100% வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா வேகமாக ஓடி வர்றாங்க. ஓடி வந்துட்டு எடுக்கும்போது அவங்க வந்து கீழே விழுகிறாங்க. இப்போ சாதாரணமாக விளையாடணும் அப்படின்னா கீழே விழுக தேவையில்லை. ஜாக்லின் மாதிரி ஒரு ஓரமானுட்டு, மஞ்சரி மாதிரி ஒரு ஓரமானுட்டு உட்காந்துருக்கலாம். இவங்க வந்து களத்தில் இறங்கி செயல்படுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை வந்து முத்துக்குமரன் அப்படியே வேம ஓடி அப்படின்ட்டு வேம ஓடி வந்து ஒரு இதை வந்து அடிச்சுட்டு இந்த மாதிரி அருண் வந்து ஆட்டைக்கு வேண்டாம், அருணை நான் என் ஆட்டைக்காக அருணோட இதை வந்து வெளியேற்றுறேன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியிருக்காப்புல. அடுத்து வந்து ஓடிட்டே இருக்காங்க. அது மாதிரி ரணவ் வந்து வெளியே போயிடுச்சார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்புறம் வந்து அடுத்த சுற்று வந்து எல்லாம் கொலவெறியோடு ஓடி வர்றாங்க. உயிரை கொடுத்து எல்லாம் ஓடி வர்றாங்க. கடைசியில் என்னென்னா அப்படி ஓடி வரும்போது ரயானுக்கு வந்து கால்களில் பலத்த அடி. அதான் வந்து ரணவ் சொல்கிறேன், அவன் காலில் பலத்த அடிபட்டுச்சுரா, காலுக்கு என்னமோ ஆயிடுச்சுரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அடி வந்து பட்டு விட்டது. இந்த டாஸ்க்குன்னு அடிபடத்தானே செய்யும், இருக்கட்டும். ஆனால் யார் வந்து அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்தா வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து வெற்றி வரும். இந்த டாஸ்க்கில் என்ன அடுத்த டாஸ்க்கில் பார்த்துக்கலாம். அப்போ அடுத்த டாஸ்க்கில் தான் தலைவி ஏதோ ஒரு 4 பாயிண்ட் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 2 பேர் தான் பாயிண்ட்ஸ் எடுத்தது. ஒன்று தலைவி, இன்னொன்று முத்து அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. பார்த்துட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.